ஹாய், ஹலோ, வணக்கம். ஆங்கிலம் கற்கத் தொடங்குவதற்கு முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எளிதான ஆங்கில கற்றல் கட்டமைப்புகள் பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க அவை யாவன என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் நவுன்ஸ், பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் என்பது ஒரு நபர், இடம், பொருள் அல்லது ஒரு கருத்தை குறிப்பிடும் சொல்லாகும். உதாரணமாக சுரேஷ், கேட், கேர்ள், ஹாஸ்பிட்டல். அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ப்ரொனவுன்ஸ், தமிழில் பிரதிப்பெயர்கள் என்று அழைக்கலாம். இதுக்கான உதாரணங்கள் ஐ, நான், யூ, நீ, நீங்கள், ஹி, அவர், ஷி, அவள், இட், அது, வி, நாங்கள், தே, அவர்கள், அவைகள். அடுத்ததா நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட். இதில் வவல்ஸில், அதாவது உயிரெழுத்துக்களில் ஏ, இ, ஐ, ஓ, யு இவைகள் போக மிகுதியாக இருக்கிற எழுத்துக்கள் அனைத்துமே கான்சனன்ட், அதாவது மெய்யெழுத்துக்கள். அடுத்தபடியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் ஆர்டிக்கல். இதில் ஏ, அண்ட், தி அல்லது த இந்த 3 வார்த்தைகளும் அடங்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது டென்சஸ், அதாவது தமிழில் காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மிகவும் அவசியமாக கற்க வேண்டிய பாடநெறிகளில் இவையும் ஒன்றாகும். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ப்ரீபொசிஷன், முன்னிடை சொற்கள். முன்னிடை சொற்கள் என்பது நேரம், இடம், திசையை குறிக்கின்றது. உதாரணமாக அட் என்பது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு நேரத்தையோ குறிப்பிட உதவுகிறது. ஆன் மீது, அண்டர் கீழே, பிஹைண்ட் பின்னால். இதே போன்று மேலதிகமான ப்ரீபொசிஷன்கள் உள்ளன. அவற்றை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். இதை தவிர்த்து மேலதிகமான கற்க நெறிகள் உள்ளன. மிகவும் அவசியமானவற்றை குறிப்பிட்டுள்ளேன். இவை அனைத்தையும் பற்றி மேலதிகமாக விரிவாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக உள்ளேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோவும் உங்களை வந்தடையும். நன்றி.